ஸோ ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க, சேம் மெத்தட் தான். நீங்கள் ஃபோல்டிங் எவ்வளோ ஃபோல்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களோட ஸ்லீவோட ஹைட்டு. ஸோ ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 5 இன்ச் தான் வைக்கிறேன். அதனால் இந்த பக்கம் வந்து 2.5 மார்க் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப சொன்னேன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த அளவு வந்து நம்ம ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம்ல, இதை மெஷர் பண்ணி ஜாயிண்ட் போயிடும். ஜாயிண்ட் இல்லாமல் 9.25 வந்து அதில் 3/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி 9 இன்ச்சாக எடுத்துக்கலாம். நான் போன முறையே உங்களுக்கு இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்ம எடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தையலுக்காக அந்த 1.5 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட் வரணும். ஓகேவா? இவ்வளோதான் ஸ்லீவ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து போட்ட உடனே வந்துடும். பட் ஸ்டார்டிங்கில் வராது. ஸோ ஸ்லீவ் வந்து இங்கே ஸ்லீவோட வித்து 6ல் நான் ஃபினிஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1.5 இன்ச் வேணும். மார்க் பண்ணியாச்சு. ஷேப் போட்ட அப்புறம் திரும்பவும் இந்த பீஸ் இருக்குல்ல, ஆர்ம்ஹோல் சைடு, இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கொஞ்சம் விட்டுடலாம். விட்டுட்டு இப்படி வச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிளாத் தேவை அப்படின்னு. கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபினிஷ் ஆகுது. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நான் கீழே வந்து பிங்க் கலர் பைப்பிங், இந்த கலரில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். அந்த பைப்பிங்கை உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு கிராஸ் எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ மிடில் ஒரு நாச் போட்டுக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பைப்பிங்காக ஒரு கிளாத் வாங்கியிருக்கோம்ல, இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 6 பீஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு இந்த மாதிரி நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இந்த இடத்துல நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு 6 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 6 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நெக் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இதில் வந்து நம்ம பா நெக் போடலாம். ஸோ பா நெக் வந்து கேன்வாஸில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் பா நெக்கு, பேக்கில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவுண்ட் நெக்கே போட்டுக்கலாம். கேன்வாஸில் நெக் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக் மார்க் பண்ணுறதுக்கு அந்த ஃபோல்டிங்கில் வரும்ல, நம்ம கேன்வாஸ் வாங்கினா ஒரு ஃபோல்டை நான் அப்படியே கட் பண்ணி ஃபுல்லாக லென்த்தியாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழே கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான நெக்கோட இறக்கும். ஸோ எனக்கு வந்து நான் 6 இன்ச் தான் வைக்க போகிறேன். ரவுண்டும் பாவும் மீடியம் சைஸ் இருக்கிறவங்களுக்கு 6 இன்ச் வச்சா போதும். மற்ற ஷேப் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 1 இன்ச்சே இறக்கிக்கலாம். ஸோ 6 இன்ச் வைக்க போகிறேன். ஸோ 6 இன்ச்சில் நான் லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் விட்டு கோடு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது நெக்கோட அகலம் சுடியில் நம்ம மார்க் பண்ணும்போது 2.25 வச்சோம்ல, கேன்வாஸில் மார்க் பண்ணும்போது 2.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2.5 இன்ச்சு.
அதுக்கும் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த நெக்கோட ஷேப்பு இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவு கிராஸ் இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வந்து மேலேருந்து வைங்க, வச்சு இப்படி கிராஸாக வரணும். நம்ம போட்ட அதே ஷேப்லேயே வரக்கூடாது, இப்படி தான் வரணும். ஓகேவா? அப்புறம் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி திரும்பவும் இன்னொரு ஷேப், இன்னொரு லைனு அந்த லைனை கீழே வரைக்கும் எடுத்துட்டு வாங்க. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பானைக்கு. இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போட்டோம், லைட்டாக கிராஸ் வச்சுட்டு ஒரு ஸ்லாண்டிங் மாதிரி லைன் போட்டோம். அந்த லைன் அப்படியே வந்து இன்னொரு 1 இன்ச்சு விட்டு இன்னொரு லைன் போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து பானைக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நமக்கு தேவையான பீஸ், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி கட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மார்க்கிங் இது எடுக்கும்போது கரெக்டாக இந்த ஷேப் நம்ம போட்டோம்ல அந்த ஷேப் மட்டும் தான் இது போட்டு இது எடுக்கணும். இந்த எட்ஜில் வந்து கரெக்டாக அந்த கார்னர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கட்டிங் வந்து அதிகமாக போயிடும், பானைக்கு போடுற மாதிரி இருந்தால். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பானைக்கு பிடிக்காது, வேறு ஏதாவது நெக் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி நெக் டிசைன் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் இப்போ சொன்ன மாதிரி ஸோ வேறு ஏதாவது நெக் டிசைன் போடுறதுனால நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு விட்டு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இப்போ 7 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இது நான் பேட்டர்ன் தான் போடுறேன், நான் இது யூஸ் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் என்ன நெக்குனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஈஸியாக. அதுக்கான மெத்தடு தான் இது. ஸோ இப்போ வந்து வித்து வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அது வச்சுக்கோங்க. இப்போ 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இதுவும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நெக் நீங்கள் ஒரு நெக் டிசைனை நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் கையில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நெக் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரும்ல, ஸ்டெப்ஸ் மாதிரி இப்படி இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த தாஜ்மஹால் ஷேப் சொல்லுவோம்ல, ஸோ இப்படி இருக்குது. இல்லைன்னா வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ எந்த ஷேப்பில் இருந்தாலும் நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்பை பாதியாக கரெக்டாக பாதியாக நீங்கள் வந்து மறைச்சிக்கிட்டு இதில் இருக்கிறத நீங்கள் இங்கே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்துடும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி போடணுன்னா அதை பாதியாக மறைச்சிட்டு நீங்கள் அந்த ஷேப்பை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். இப்போ பாருங்கள், இதை நம்ம இப்படி பாதியிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வருது, அதுக்கப்புறம் இப்படி வருது, நெக்ஸ்ட் லைன் திரும்பவும் இப்படி போகுது, நெக்ஸ்ட் இப்படி வருது, நெக்ஸ்ட் லைன் திரும்பவும் இப்படி போகுது, இதில் ஜாயின் ஆகுது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் இன்னும் பெருசாக எடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைனை பெருசாக்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதை நீங்கள் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்துடும். இதே மாதிரி தான் எல்லாம். இந்த ஷேப் பார்க்கறதுனால இப்படி நீங்கள் இப்படி நீங்கள் மறைச்சிக்கிட்டு இப்படி போடணும். ஸோ வேறு கலர் வேணும். ஸோ இப்போ இதை மறைச்சிக்கிட்டு இந்த பாதி கரெக்டாக மிடில் இருந்து இருக்கிறதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேப் போட்டிங்கன்னா இப்போ இந்த ஷேப் வரணும்னா இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். ஓகேவா? அது மாதிரி தான் நம்ம வந்து ஷேப் வந்து என்ன ஷேப் உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் ட்ரா கூட பண்ணி வச்சுட்டு அதை பாதியாக மறைச்சிட்டு உங்களோட ரைட் சைடில் இருக்கிற ஷேப்பை இந்த லைன் மேலே அப்படியே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். இப்போ இந்த ஷேப்பை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரி, இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த கேப் வந்து திரும்ப 1 இன்ச் இருக்கிற அளவுக்கு சேம் ஷேப்பை நீங்கள் திரும்ப ட்ரா பண்ணணும். இந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும், ஓரளவுக்கு அந்த ஷேப் வந்திருந்தால் போதும்.
பட் இந்த ஷேப் தான் நமக்கு முக்கியமான ஷேப்பு, ஏன்னா சுடியில் வருது. ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி நெக்னாலும் இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி கட் போட்டிருந்ததும் அதுவுமே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி வந்துடும் அழகா. ஸோ நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம என்ன ஷேப் போடணும்னு நினச்சோமோ அந்த ஷேப் நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஷேப் போடுறது. நீங்கள் இந்த ஷேப் வேணுனாலும் எடுத்துக்கோங்க, இல்லை நான் ஆல்ரெடி பார் நெக் கட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி வேணுனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். சேம் நான் ஆல்ரெடி கட் பண்ணது வந்து உங்களுக்கு 10 இன்ச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் நான் மார்க் பண்ணி காட்டினேன். பட் நீங்கள் வந்து கேன்வாஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா இப்படி பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கேன்வாஸ் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ 1 இன்ச் விட்டுட்டு லைன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக் நெக்கோட இறக்கம் சேம் நான் 6 இன்ச் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி போட் நெக் மாதிரிலாம் பண்ணுறதுனா நீங்கள் வந்து எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் அப்படி தான் போட் நெக் ஒருத்தவங்க ட்ரை பண்ணிவிட்டு போட் நெக் வச்சா நம்ம கண்டிப்பாக ஷோல்டர் ஆர்மோல் மெஷரை சேஞ்ச் பண்ணாமல் போட் நெக்கு இந்த மெஷரை வச்சே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ போட் நெக் வைக்கும்போது கண்டிப்பாக ஷோல்டர் அளவும் ஆர்மோல் அளவும் நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம போட் நெக் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ போட் நெக் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ போட்டோமோ அதே தான் போடணும். 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ போன சுடியில் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தது அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை ஏதாவது ஆல்டர் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ திரும்பவும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு தள்ளி ஒரு லைன். இப்போது அப்படியே ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டை அப்படியே நம்ம இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கேப் வந்து ஒரே அளவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். பேக் நெக் ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல, அதை நம்ம எப்படி அயன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.